பிரியமானவர்களே, யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சில வாரங்களாக நாம் சிம்சோனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பினால் 3000 பெலிஸ்தியரை கொன்றான். அப்படி கொன்ற அவன் மிகவும் தாகமடைகிறான். தாகமடைந்து ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு உடனடியாக அவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். அந்த தண்ணீரை குடித்தவுடன் அவன் ஒரு புது பலனை பெற்றுக் கொள்கிறான். அதே போல நாம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 வசனத்திலே ஆகார் தன் மகன் தண்ணீருக்காக அழுவதை தவிப்பதை கண்டு சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்கிறோம். ஆகாரின் சத்தமிட்டு அழுத அந்த அழுகையை ஆண்டவர் கேட்டு பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இங்கே ஜெபிப்பது என்னவோ ஆகார், ஆனால் ஆண்டவர் கேட்பது பிள்ளையின் சத்தத்தை. அருமையானவர்களே, ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நாம் இதில் புரிந்து கொள்ளலாம். நாம் ஒருவேளை அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்காக நாம் பிறருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது யார் தேவையில் இருக்கிறார்களோ, யார் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பத்தை அல்லது அவர்களுடைய அழுகையை, அவர்களுடைய கூக்குரலை, அவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். இங்கே ஆகார் ஆண்டவரிடம் வேண்டிய போது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்கே தண்ணீரை காண்பிக்கிறார். அவர்கள் இருவரும் அந்த தண்ணீரை அருந்தி மகிழ்ச்சி அடைகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமான எந்த காரியமானாலும் அதை தேவன் வாய்க்க பண்ணுவார். நாம் ஜெபிக்கும் போது சில சமயங்களிலே சில காரியங்கள் மிகவும் தாமதமாகிறது அல்லது கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் நாம் வேண்டிக் கொள்ளுகிற அந்த காரியமானது கர்த்தருக்கு சித்தமானதாய் இருந்தால், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு பிரியமானதாய் இருந்தால் நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும். அடுத்ததாக சிம்சோன் நியாயாதிபதிகள் 16:1 பார்க்கிறோம். மீண்டும் ஒரு தவறான பாதையிலே செல்கிறான். ஏற்கனவே போகக்கூடாத திராட்சை தோட்டத்திற்குள் சென்றான். தொடக்கூடாத சிங்கத்தின் உடலை தொட்டான். வேண்டாத ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி திருமணம் செய்தான். பல பிரச்சனைகளை சந்தித்தான். இப்பொழுது மீண்டும் ஒரு வழி விலகி செல்கின்றான். தவறான பாதையிலே செல்கின்றான். அந்த பாதையில் செல்லும் போது அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் ஒரு சூழல் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். இதுதான் கர்த்தரின் அன்பு, அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதெல்லாம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் மீண்டுமாக அவன் தவறான பாதையில் சென்ற போது கூட கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, அநேக முறை ஆண்டவர் நம்மையும் கூட ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறார், பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு நன்மைகளை தருகின்றார். இவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் நாம் ஆண்டவர் காட்டும் வழியில் நடக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பாரே என்னாயே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆமாண்டவரே, அநேக முறை நாங்கள் வாழ்க்கையிலே வழி தவறினாலும் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடுவதே இல்லையப்பா. எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை அரவணைக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களுக்கு ஆலோசனையை தருகிறீர். ஆண்டவரே, உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் நீர் காட்டும் அந்த சரியான நித்திய ஜீவ வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நம்பி உமக்குரியவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாளும் வழி விலகாதபடிக்கு சரியான பாதையில் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.